தலைவர் வைகோ அவர்களுக்காக சர்வபரி தியாகத்துக்கும் நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டவன். அவர் சொன்ன எதையும் நான் தட்டியவன் அல்ல. அவரை எதிர்த்து எப்பொழுதுமே மறுமொழி பேசியவனும் அல்ல. என்ன வார்த்தை சொன்னார்னா, தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ அதுபோன்று மல்லை சத்யா எனக்கு துரோகம் செய்து விட்டார். ஒரு இரக்கமற்ற அரக்கத்தனம் கொண்ட ஒரு தலைவனை போன்று தன் மகனுக்காக இப்பேற்பட்ட பழி சொல்லை அவர் சுமத்தி விட்டாரே என்கின்ற போது, அதை விட அவருக்கு எனக்கு ஒரு அந்த விஷம் குடிச்சு செத்துப்போம் அப்படின்னா அந்த உணர்வோடு இருந்தால் அந்த விஷம் குடிச்சு செத்து போயிருப்பேன். அவருக்காக வைகோவுக்கு உளவியல் சார்ந்த அந்த எண்ணங்கள் இருக்கலாம். திமுகவுடைய தலைவராக வைகோ வர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த எண்ணம் ஒருபோதும் இருந்தது இல்லை. ஏன் என்று சொன்னால் என்னுடைய உயரம் என்னவென்று எனக்கு தெரியும். திமுக கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறி இருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் நீடிப்பதற்கு தகுதி எழுந்திருக்கிறீர்கள். இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் பலமான சரிவில் இருக்கு. நிச்சயமாக இல்லை, ஒருபோதும் இல்லை. ஏன் நீங்கள் முட்டு கொடுக்கிறீர்கள்? இல்லை, இவ்வளவு நாளும் வைகோ இருக்கின்ற போது முட்டு கொடுக்காத நீங்கள் நான் கேட்ட கேள்வியை முடிப்பதற்கு முன்பு பலமாக இல்லை என்று சொல்லுவேன். தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பெயரை கொண்டு வருகின்ற இடத்தில் வைகோ எப்பொழுதுமே தயங்க மாட்டார். இப்ப நாளை மறுநாள் ஸ்டெர்லைட் எதிர்த்து போராட்டம் நடத்த போறாரு. இப்ப இந்த போராட்டம் நடத்துறது எதுக்காக? சும்மா நாள் நீங்க சமூக அமைப்புகள் கூட்டு இயக்கங்கள்லாம் நினைக்கிறாங்களா, என் பின்னால இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது என்ற ஒரு மாயாஜாலத்தை உருவாக்கி விஜயை நம்ப வைக்கணும், தாவைக்காவை நம்ப வைக்கணும்னு நீங்க முயற்சி எடுக்கிறீங்க. ஆனால் தாவைக்கா அவங்களோட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் தான் என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன். ஒருவேளை வைகோ அவருடைய வயது கோளாறுனால அப்படி பேசி நிச்சயமாக இல்லை. அவர் தெளிவாக இருக்கிறார், சுயநினைவோடு இருக்கிறார். சுயநினைவு இல்லை என்று யாரும் சொன்னா? நீங்களே சொல்லிக் கொண்டா நான் என்ன இல்லை, சுயநினைவு இல்லைன்னு சொல்லி 4 ஆண்டுகள் முன்பாக நடித்த நாடகம் பொய் என்பது இப்போ உறுதியாகி. வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவரையும் எம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை நாம் அவர்கள் கதைத்தலின் மூலமாக அரசியல் ஆடுகளத்தில் நாம் சந்திக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் சமகால அரசியல் சமாதானமில்லாத பல கேள்விகளை சந்திக்கும் இந்நிகழ்ச்சியின் தொடராக தற்போது நாம் திராவிட வெற்றி கழகத்தினுடைய நிறுவன தமிழரும் நிறுவன தலைவருமாகி நாடறிந்த மிகச்சிறந்த நாவன்மை கொண்ட பேச்சாளருமாகிய தோழர் மல்லை சத்யா அவர்களை நான் இந்த கதைகளுக்காக சந்திக்க இருக்கிறேன். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சர்வான வணக்கம். மல்லை சத்யா, அது என்ன? அது மல்லை மகாபலிபுரமா? அதை மட்டும் சொல்லுங்க. இது பர்சனல் கேள்வியை வச்சுக்கிறோம். மாமல்லபுரத்துடைய அந்த பழமையான பெயர் கடல் மல்லை. கடல் மல்லை. கடல் மல்லை. இந்த கடல் மல்லை தான் பிற்காலத்தில் மகாபலிபுரம் மாமல்லபுரமாக மாறியது. மகாபலிபுரம் அப்படியும் ஒரு காலகட்டத்தில் வழங்க மகாபலி. ஆனால் இந்த ஊரோட பழைய பெயர் திருக்கடல் மல்லை. திருக்கடல் மல்லை. திருக்கடல் மல்லை. அதுக்கப்புறம் கடல் மல்லை. மாமன்னர் மகேந்திரவர்மனுக்கு பின்னால் அவர் பெற்ற சாளுக்கிய வெற்றிக்கு பின்னால் அவர் மாமன்னர் என்று அழைக்கப்பட்டு அவருக்கு மாமல்லன் என்ற விருது வழங்கப்பட்டது. ஒரு உலக வரலாற்றில் ஒரு விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு பதக்கத்தை வழங்குகின்ற ஒரு பட்டயம் வழங்குகின்ற பெயராக இன்றைக்கு மாமல்லன் பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அது நரசிம்மவர்மனுக்கு பின்னால் அது மாமன்னர் மகேந்திரவர்மன் அந்த வரிசையில் மாமல்லபுரமாக இந்த ஊர் அழைக்கப்படுவது. ஆனால் இந்த ஊருடைய பழைய பெயர், வரலாற்று பெயர் மல்லை. எனவே அந்த மல்லை சத்யாவாக அழைக்கப்படுது. இயற்கை உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை, அப்படித்தானே? இயற்கை அப்படிதான், மாமல்லபுரம். ரைட், அதை கொடுத்தது மல்லை சத்யா. இப்போ திராவிட வெற்றி கழகம் தமிழகத்தினுடைய ஆட்சி அரியணையிலே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் வெற்றியை எதிர்பார்த்திருக்கிறது. கடந்த காலங்களில் பேச்சுக்களாலும் கனைகளாலும் போராட்டத்தினாலும் உங்களின் உச்சபட்ச நிலையில் உங்களின் உணர்வுகளாலும் உதிரத்தாலும் மாற்ற முடியாத மாபெரும் தலைவர் வைகோ. அப்படித்தான் உங்கள் பேச்சில் நாங்கள் அவதானித்திருக்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பின்பு இந்த பிரிவும் தற்போது தங்களின் செயல்பாடும் எவ்வாறு உணர்கிறீர்கள்?
இது வந்து ஒரு இக்கட்டான காலகட்டம் தான், ஒரு நெருடனான சம்பவமும் கூட. ஏறக்குறைய 1993 டிசம்பர் துவங்கி கடந்த ஆண்டு ஜூலை முதல் வாரம் வரையிலுமான என்னுடைய 32 ஆண்டு கால அறம் சார்ந்த அரசியல் பணி என்பது அப்பழுக்கற்ற தூய்மையான அரசியல் பணியாகவே நான் செய்து கொண்டு வந்தேன். குறிப்பாகவும் சிறப்பாகவும் தலைவர் வைகோ அவர்களுக்காக சர்வபரி தியாகத்துக்கும் நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டவன். அவர் சொன்ன எதையும் நான் தட்டியவன் அல்ல. அவரை எதிர்த்து எப்பொழுதுமே மறுமொழி பேசியவனும் அல்ல. அவர் சொல்வதுதான் என்னுடைய வேத வாக்காக இருந்தது. ஆக உடலாலும் உயிராலும் ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பூஜித்து வந்தவன் நான் வைகோ அவர்களே. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக வைகோ அவர்கள் தன்னுடைய அரசியல் படுத்தப்படாத தன்னுடைய மகன் துரைக்காக அவரை அரசியலில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையின் போது அது ஒரு திட்டமிட்ட செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த திட்டமிட்ட செய்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு என் மீது ஒரு அபாண்டமான துரோகப்பழியை அவர் சுமத்தினார். யார் சுமத்தினார்? துரையா வைகோ? வைகோ. துரையின் தூண்டுதலின் பேரிலேயே அந்த பழி என் மீது சுமத்தப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர் சொன்ன வார்த்தை என்பது மிக 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 கடுமையான வார்த்தை. அது என்ன வார்த்தை சொன்னார்னா, தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ அதுபோன்று மல்லை சத்தியா எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று அவர் சொன்னதுதான் என்னை வாள் கொண்டு கீறியதை போன்று ஒரு பெரிய துன்பத்திற்கு நான் ஆளானேன். எனவே தான் அந்த காலகட்டத்தில் என்னுடைய செவ்விகள், என்னுடைய பேட்டிகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் என்னால் அமர்ந்து பேச முடியாத ஒரு சூழலுக்கு நான் கண்ணீரில் தள்ளப்பட்டேன். காரணம், ஒரு கொடும்பழியை ஒரு இரக்கமற்ற அரக்கத்தனம் கொண்ட ஒரு தலைவனை போன்று தன் மகனுக்காக இப்பேற்பட்ட பழி சொல்லை அவர் சுமத்தி விட்டாரே என்கின்ற போது அதை விட அவருக்கு எனக்கு ஒரு அந்த விஷம் குடிச்சு செத்துப்போம் அப்படின்னா அந்த உணர்வோடு இருந்தால் அந்த விஷம் குடிச்சு செத்து போயிருப்பேன். அவருக்காக எதையும் நான் எதிர்பார்த்தவன் இல்லை. ஆனால் அவர் எப்பொழுது அந்த வார்த்தையை சொன்னாரோ அன்றையிலிருந்து இப்படி தம்முடைய வாழ்க்கையை 32 ஆண்டு காலம் நம்முடைய வசந்த காலத்தை இழந்து விட்டோமே என்று அதற்கான வருத்தப்பட்டது உண்டு. அதற்கு பின்பாக என் மீது அவர்கள் திட்டமிட்டு அவர்கள் அரங்கேற்ற அந்த நாடகம் என்னை மதிமுகவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற அவர்கள் எடுத்த முயற்சிக்கு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டு என்னை அந்த கட்சியிலிருந்து நீக்கிய போது நான் அந்த மகிழ்ச்சியாகவே கொண்டாடினேன். மகிழ்ச்சியாகவே இனிப்பு கொடுத்து நாங்கள் கொண்டாடினோம் என்பது வரலாறு. சத்யா, மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறோம். பிராந்திய வல்லரசு என்று சொல்வதை போன்று சென்னையில் இந்த பகுதிகளில் களங்காணும் ஒரு போராளி நீங்கள். திராவிட இயக்கங்கள் பதவிகளாலும் ஆசைகளை காட்டிய போது கூட தாங்கள் அதில் சேரவில்லை. நான் எல்லா அரசியல் தலைவர்களையும் தொடர்ந்து பார்ப்பவன். 10,000 நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்கிறேன். அப்படி பார்க்கின்ற போது நீங்கள் அவரோடு ஒரு பற்றுணர்வோடு பக்தியோடு தான் தொடர்ந்தீர்கள். அப்படித்தானே? அப்படித்தான் உங்கள் பேச்சிலே உணர முடிகின்றது. பற்றுணர்வோடு பக்தியோடு சொன்னீர்கள். தமிழ் தேசிய அரசியலும் திராவிட தேசிய அரசியலும் மொழிப்பற்றும் ஈழ விடுதலையும் உங்கள் குருதியிலே இருந்து பிரிக்க முடியாது. திரு வைகோ அவர்கள் தன்னிகரல்லாத பல போராட்டங்களை கடந்த காலங்களில் நடத்தினாலும் பாசம் என்கின்ற உணர்வு கொள்கைகளை மழுங்கடி செய்து விட்டது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மையும் அதுதான். ஏன்னா ஒரு சமரசம் இல்லாத போராளியாகத்தான் நான் வைகோ அவர்களை பார்த்திருக்கிறேன். அப்படித்தான். தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகளாகட்டும், அது எமது தொப்புள் குடியவர்களான ஈழத்தமிழர்களாகட்டும், எல்லா போராட்டங்களையும் அவர் செல்ல முடியாத இடத்திற்கெல்லாம் நான் சென்று போராடி இருக்கிறேன். கண்டிப்பாக. குறிப்பாக லட்சக்கணக்கான நம்முடைய ஈழ உறவுகளை கொண்டு குவித்த கொடியவன் ராஜபக்ஷே நம்முடைய வடவேங்கடம் தென்குமரி ஆழிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்லப்பட்ட நம்முடைய வடவேங்கடம் திருப்பதிக்கு வந்தபோது அவனுக்கு கருப்பு கொடி காட்டிட வேண்டும் என்று வைகோ சொன்னபோது அவர் எனக்கு முன்பாக அனுப்பிய 5 குழுக்கள் ஆந்திரா காவல்துறையால் சுற்றி வளைக்கப்பட்டனர். ஆனால் நான் நடுநிசி கடந்து திருப்பதிக்கு சென்று, சரியாக நம்ம சொல்லுவோம்னா அந்த டிசம்பர் 9ஆம் தேதி கடந்து 10ஆம் தேதி அந்த அரும்புகின்ற வேளையில் நான் திருப்பதிக்கு சென்று விடியற் காலை 3 மணி அளவில் சுப்பிரபாத தரிசனம் முடித்து விட்டு வருகின்ற போது அந்த கொடிமரத்துக்கு எதிராக நான் கருப்பு கொடியை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆந்திரா காவல்துறை கடுமையாக தாக்கப்பட்டவன். நான் கண்டிப்பாக என்னை சுடுவதற்கும் அவர்களுக்கு அனுமதி உண்டு. காரணம் என்ன சொன்னால், ஒரு சாவரின் கண்ட்ரியோட பிரசிடென்ட் என்கின்ற போது கண்டிப்பாக நம்மை சுடுவதற்குமான வாய்ப்புகள். ஆனால் மரணத்தை துச்சமாக மதித்து நம்முடைய இன உணர்வோடு நாம் அதை செய்திருக்கிறோம். இப்படி பல போராட்டங்கள். அதே போன்றுதான் முல்லைப்பெரியாருக்காக அவர் போராடி இருக்கலாம். ஆனால் அந்த டேம் 999 என்ற திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்ற அந்த திரைப்படம் வருகின்ற போது
அந்த திரைப்பட சுருள் வெளியிட இருந்த அந்த திரைப்பட அரங்குக்கு உள்ளே சென்று அந்த திரையரங்கை அடித்து உடைத்து அந்த சுருள் பெட்டிகளை கொண்டு வந்து வீதியில் போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக நாங்கள் ஏறக்குறைய ஒரு வாரம் சிறையில் இருந்தோம். இப்படி 32 வழக்குகள், 5 முறை சிறை, 7 வழக்குகள் நீதிமன்றத்தின் நிலுவை, இப்படி பொது வாழ்க்கையில் வழக்குகளாலும் போராட்டங்களும் நிறைந்த என்னுடைய வாழ்க்கைக்கு மகன் என்கின்ற வருகின்ற போது மல்லை சத்யா 2ஆம் பட்சமாக மாறிவிட்டான். மகன் அரசியல்படுத்தப்படாத மகன் முதன்மை இடத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் வந்த உடனே அவருக்கு முதன்மை செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு திருச்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த பதவியில் அவர் நீடிக்கக்கூடாது என்று தான் இன்றைக்கு சமூகம் பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இப்பொழுது துரைக்கண்ணாவுக்கும் உங்களுக்கு உண்மையிலே கடந்த கால நிகழ்வுகள் தான். ஒரு கேள்விக்கு பிறகு நான் இதை கேட்கப் போகிறேன். இந்த காயங்களும் உணர்வுகளும் உங்களை விட்டு தற்போது முழுவதுமாக அகன்று விட்டதா? இன்னும் ஒரு பகுதியிலே அது தாகித்து கொண்டு தான் இருக்கிறதா? நிச்சயமாக அந்த காயம் நான் என்னுடைய மரண தருவாயில் வரையிலும் அது என்னை விட்டு அகலாது, மறக்கவே மறக்காது. என்ன பிரச்சனை உங்களுக்கும் துரைக்கும்? துரைக்கு எனக்குமான பிரச்சனை என்பதனை கடந்து வைகோ தன் மகனுக்காக இப்பேற்பட்ட அபாண்டமான பழியை சுமத்தினார். துரை அரசியலுக்கு வர வேண்டும் என்று வாக்கெடுப்பு நடத்திய போது, முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு வாக்கெடுப்பு என்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சியில் ஜனநாயகபூர்வமாக நடைபெறுகிறது என்று சொன்னால், ஒரு 15 நாட்கள் முன்பாக சுற்றறிக்கை அனுப்பப்பட வேண்டும். இது போன்று இந்த பொருள் குறித்து நாம் விவாதிக்கப் போகின்றோம், அதற்கேற்றாமல் ஆயத்தமாக வர வேண்டும் என்று சொன்னார். வாக்குப்பெட்டி வைக்கின்ற வரையிலும் யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும். இதுவே சட்டவிரோதமானது, ஜனநாயக விரோதமான ஒரு சொல். இது யாருக்கும் தெரியாதல் மௌனமாகத்தான் நடந்து பெட்டி வைக்கப்பட்டது. இப்போ நாங்கள் எதுவுமே சிந்திக்க முடியாத சூழல் இருக்கிறோம். 106 பேர் வந்திருக்காங்க, 104 பேர் ஆதரவாக, 2 பேர் எதிர்ப்பு அப்படின்னாங்க. நான் அந்த கூட்டத்தில் சந்தேகத்துக்கு நபராக இருக்கிறேன். நான் உண்மையாக இருந்த காலகட்டத்திலும் நான் சந்தேகத்துக்குரியவராக பார்க்கப்படுகின்ற போது அந்த தேர்தல் நடத்துகின்ற அதிகாரியாக இருந்த வந்தியத்தேவனிடம் நான் வர வேண்டும் என்று அதை டிக் செய்து விட்டு தான் அவரிடம் காட்டிட்டு தான் நான் வாக்குப்பதிவு செய்தேன். ஏன்னா நான் சந்தேகத்துக்குரியவனாக இருக்கின்ற போது நான் என்னுடைய சந்தேகத்தை விலக்கிக் கொள்கின்ற விதத்தில் நான் அதை செய்தேன். அப்படி தொடர்ச்சியாக அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று முதலாக அந்த மௌனத்தை கலைத்தவனும் நான் தான். துரை அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னு நான் பேசினேன். ஏன்னா நான் எதிராக இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. காரணம், அந்த கட்சியில் இருக்கின்ற தொண்டர்கள் இல்லை, நீங்கள் பேச்சு நானும் கவனித்தேன். துறையே வரவேற்றீர்கள். அதற்கு பின்பு ஏன் இவ்வளவு பெரிய பிளவு? என்ன காரணம் அப்படின்னா, மதிமுகவில் இருக்கின்ற தோழர்கள் மல்லை சத்யாவை உயிராக நேசிக்கின்றார்கள். வைகோவுக்கு அடுத்த இடத்தில் அந்த உயிராக நேசிக்கின்றார்கள். அவருடைய சுகதுக்கங்களில் வைகோ பங்கேற்க முடியாத இடத்திற்கெல்லாம் நான் பங்கேற்றிருக்கிறேன். அவரை போன்றே அவருடைய துக்கங்களிலும் துன்பங்களிலும் பங்கேற்றவனாக இருந்திருக்கிறேன். பல திருமணங்களை நான் தலைமையேற்று நடத்தியிருக்கின்றேன். ஆக என் மீது உயிராக இருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் ஆர்ப்பரிக்கிறார்கள், கைத்தட்டுகிறார்கள், விசில் அடிக்கின்றார்கள் மாநாடுகளில். இதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாத துரை எப்பொழுதுமே ஒரு பதட்டத்துடனே அவர் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார். ஒரே ஒரு கேள்விதான் இங்கே தொங்கி நிற்கிறது. மேதகுவோடு சேர்ந்து என்னை கொல்வதற்கு திட்டம், புலிகளோடு சேர்ந்து என்னை கொள்வதற்கு திட்டம். 92 காலகட்டங்களில் மாறனும் கருணாநிதியும் வைகோவை மீது சுமத்தியதையும் மல்லை சத்யா மீது இன்று சுமத்தப்பட்டதும் வித்தியாசம் உண்டா? வேறு பரிணாமங்கள்? அந்த ஏறக்குறைய அங்கே கலைஞர் அவர்களை கொள்வதற்கு இவர் முயற்சி எடுத்தார் என்பது ஒரு செய்தி. இல்லை, இது கொல்லப்பட்டதில்லை, துரோகத்தின் அடிப்படையில் மட்டும் கேள்வி. அந்த வார்த்தைக்கும் தங்களின் மீது சுமத்தப்பட்ட வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? அதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை வைகோ அவர்களுக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம். ஏன்னா இவ்வளவு காலத்திற்கு பிறகு இப்படி பேசுகிறீர்கள்? உங்கள் மீது நம்பகத்தன்மை என்ன வருகிறது? இல்லை, 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? இல்லை, வைகோவுக்கு உளவியல் சார்ந்த அந்த எண்ணங்கள் இருந்திருக்கலாம். திமுகவுடைய தலைவராக வைகோ வர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த எண்ணம் ஒருபோதும் இருந்தது இல்லை. ஏன் என்று சொன்னால் என்னுடைய உயரம் என்னவென்று எனக்கு தெரியும். ஆக நான் அவருடனே பயணிக்க வேண்டும் என்று விரும்பியவன். எனவேதான் அந்த 32 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் என்னை அறிமுகப்படுத்தி ஐயா மதுராந்தகத்தார் விலகிய போது கூட, அந்த கட்சியுடைய முன்னணி தரவெல்லாம் விலகி சென்ற போது கூட நான் வைகோ அவர்களுக்காக இருக்க வேண்டும் என்று நான் உறுதியாக நின்றவன். நான் அவருடனே பயணிக்க வேண்டும், எஞ்சிய வாழ்நாளை மதிமுகவில் வைகோவுடன் பயணிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்த என் மீது களங்கத்தை சுமத்துகின்ற விதத்தில் என் மீது அந்த துரோகப்பழி வைகோ சுமத்தினார். நீங்கள் தற்போது தனி மனித தாக்குதலுக்கு பலரை உள்ளாக்குகிறீர்களா? செங்கல்பட்டில் 250 கோடி ரூபாய் அவர் சொத்து சேர்த்தார் என்று எதற்காக இப்போது சொல்ல வருகிறீர்கள்? மல்லை சத்யா ஏதோ மதிமுக வந்ததற்கு பின்னால் கோடிக்கணக்காக நான் பணம் சம்பாதித்து விட்டேன் என்று ஒரு அவதூறு பிரச்சாரங்களை துரையை சார்ந்த KNA என்கின்ற ஒரு அமைப்பு, KNA என்ற ஒரு அமைப்பு,
அவர்கள் இந்தியாவில் உலக நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகளை வச்சுட்டு அவங்க இயங்கிட்டு இருக்கிறவங்க. குறிப்பாக துரையோட அந்த பினாமி சொத்துக்களை பராமரிக்கின்றவர்கள் என்ற செய்திகளும் இப்பொழுது எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அமைப்பின் மூலமாக நான் ஏதோ சட்டமன்ற உறுப்பினராக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக அல்லது அமைச்சர் பதவியில் நான் எது இருந்ததை போன்று அது ஏதாவது ஒரு அரசுக்கு நான் சாதகமாக இருந்ததை போன்று என் மீது இந்த குற்றச்சாட்டுகளை துரை சார்ந்தவர்கள் வைக்கின்ற போது நான் என்னுடைய மௌனத்தை கலைக்க வேண்டிய கட்டாயம். நீங்கள் பதிலுக்கு பதில் கற்பனையாக வைத்திருக்கிறீர்கள், அப்படித்தான்? நிச்சயமாக இல்லை. இல்லை, இங்கே ஆதாரபூர்வமாக இருக்கிறது. நான் மாமல்லபுரத்தில் நான் இந்த வீட்டில் வசிக்கிறேன். நாங்கள் ஒன்றும் மிட்டாமராசுகள் இல்லை. அவங்கள மாதிரி நான் ஒன்றும் பெருசாக என்னுடைய குலப்பெருமை குடிப்பெருமை நாங்கள் பெரிய பாரம்பரியம் சொல்லுகின்ற இடத்தில் நான் இல்லை. நான் சுயமாக என் தந்தை மத்திய அரசாங்கத்தில் பணியாற்றியவர். நான் முதல் தலைமுறை அரசியல்வாதி. என்னுடைய உழைப்பில் நான் ஏற்கனவே இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த இடம் கெனாரி என்ற உணவகத்தை நான் வைத்திருந்தவன். மதிமுக என்கின்ற காரணத்தினால் அரசியலா தொழிலா என்கின்ற போது அரசியல் முக்கியம் என்பதற்காக இங்கிருந்த ஒரு உணவகத்தை நான் மூடினேன். தேனருவின்னு ஒரு உணவகம் கடற்கரை ஓரத்தில் வைத்திருந்தேன், அதையும் மூடினேன். நாகம்மை கைவினை பொருள் ஹேண்டிகிராஃப்ட் என் தாயார் பேரில் வச்சிருந்தேன், அதையெல்லாம் மூடிட்டு நான் என்னுடைய சுய முயற்சியில் வந்து கொண்டு வந்தவன். நான் இப்பொழுதும் என்னுடைய சுய முயற்சியில் நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த அரசியலுக்கு வராமல் நான் இருந்தால் இன்னும் இதோட பெரிய செல்வாக்காரதாக செல்வம் படைத்தவனாக இருந்திருப்பேன். ஒரு 5 லட்சத்துடைய உரிமையாளராக இருந்திருப்பேன். அந்த வேகத்துக்கு நான் போய் கொண்டிருந்தேன். என் அரசியல் மடை மாட்டி நான் இந்த இடத்துக்கு வந்தேன். அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் இளம் பருவத்தை எல்லாம் தலைவர் வைகோவுக்காக நீங்கள் பறிகொடுத்தீர்கள். நிச்சயமாக. நான் மட்டுமல்ல, என்னை போன்று பல லட்சக்கணக்கானவர்கள் தன்னுடைய வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் இழந்து பல பேர் என்னை கடங்காரர்களாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அண்மையில் செவ்வி ஒன்றில் நான் உங்களை பார்த்தேன். விஜய் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், தந்தையும் பிள்ளையும் உங்களை ஆட்கொண்டு விடக்கூடாது என்று நீங்கள் சொன்னீர்கள். தற்போதைய பொதுக்குழுவில் 2 எம்எல்ஏக்கள் அங்கே சேர மறுத்து விட்டார்கள். கடைநல்லூருடைய ராசேந்திரனும் சரி, அதை போன்று சீர்காழியும் சரி. இந்த நிகழ்வுகளையும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சென்றதையும் புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து போனதையும் எப்படி பார்க்கிறீர்கள்? நான் சொன்ன வார்த்தை இன்னும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வைகோவிடம் அவருடைய மகன் துரையிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நான் என்னுடைய செவ்வியில் சொல்லி கொண்டு வருகிறேன். அதற்கான காரணம் என்னன்னா, அந்த சொல்லி இன்னும் ஒரு வாரம் கூட நிறைவு பெறாத இந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் சொல்லி 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண சொன்னார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் மீது வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. நீதிமன்றத்தின் நடவடிக்கை எடுக்கின்ற சூழலுக்கு தள்ளப்படுகிறது. நீங்கள் அவர்களை இருவரையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், அவர்கள் 2 பேரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் சொல்கிறீர்களோ அங்கெல்லாம் நான் பிரச்சாரம் செய்ய நான் வெற்றி பெற செய்கிறேன் என்று விஜய் தன்னிடம் சொன்னதாக ஏறக்குறைய 1.5 மணி நேரம் எங்கேயோ பனையூரில் தனியாக பேசியதாக சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நீங்கள் இந்த மறைமுகமான சந்திப்பு கட்சியினருக்கு தெரிவிக்காமல், கட்சிக்காரர் யாரும் கூட்டி செல்லாமல் நீங்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு நீங்கள் எப்படி போனீங்க? எனவேதான் இங்கே எழுகின்ற கேள்வி, 2 சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் ராஜினாமா பண்ண சொல்லுகிறீர்கள். அந்த ராஜினாமா செய்ய சொன்ன 2 சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்வி இதுதான். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா பண்ண சொல்லுங்களுடைய மகன் என்று சொன்னால் அவர் பதவியோடு இருக்க வேண்டும், நாங்கள் என்று சொன்னால் ராஜினாமா செய்ய வேண்டுமா என்ற கேள்வியை அவர்கள் வைத்திருக்கிறார். எனவேதான் இந்த கேள்வி எதிர்கொள்ள முடியாமல் தான் துரை பொதுக்குழுக்கு வராமல் புறக்கணித்தார். அந்த கட்சியுடைய முதன்மை செயலாளர் கட்சியிலிருந்து நான் போன மாதத்திலே நான் விலகிவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பது உண்மையாக இருக்குமேனால், திமுக கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறி இருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் நீடிப்பதற்கு தகுதி எழுந்திருக்கிறீர்கள். எனவே தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். காரணம், நீங்கள் மதிமுக பொதுக்குழுவை, இதையும் போன்ற அந்த பொதுக்குழுவை நீங்கள் அவமதித்திருக்கிறீர்கள், புறக்கணித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் மதிமுக உங்களுக்கு வேண்டாம், திமுக கூட்டணி வேண்டாம், பதவி மட்டும் வேண்டும் என்பது, நீங்கள் அந்த ஆதாயத்திற்கு மட்டுமே இந்த கட்சியில் இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. எனவே நீங்கள் உடனடியாக இந்த பதவியை நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் தான் கட்சிக்காரருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதே நான் உங்களுக்கு அந்த கட்சிக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தான் புறந்தள்ளி விட்டு அந்த கட்சி விவகாரத்தை நீங்கள் ஏன் உள்ளே மூக்கை நுழைக்க வேண்டும்? 32 ஆண்டு காலம் ரத்தமும் வேர்வையும் சிந்தி வளர்த்த அந்த கட்சி இன்றைக்கு உருகுலைந்து போயிருக்கிறது. இருக்கின்ற இடம் தெரியாமல் இன்றைக்கு காணடிக்கப்பட்டிருக்கிறது.
எனவே அந்த துயரம் நேர்ந்த அந்த வடுக்கள் என் இதயத்தில் ஆழமாக பதிந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வளர்த்த கட்சி இப்படி போய்விட்டதே என்ற கவலை தான். எப்படி ராஜாஜியுடைய சுதந்திரா கட்சி, தமிழர் தந்தை ஐயா சி ஆதித்தனாவுடைய நாம் தமிழர் கட்சி, ஐயா மாப்போசுடைய தமிழரசு கட்சி, நடிகர் தினம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய தமிழக முன்னேற்ற முன்னணி, சொல்லின் செல்வர் சில்வர் டங் ஆரைக்டர் ஈவி.கே. சம்பத் அவர் உருவாக்கிய தமிழ் தேசிய கட்சி, சமீபத்தில் சுப்ரீம் ஸ்டார் நம்முடைய சரத்குமார் அவருடைய சமத்துவ மக்கள் கட்சி எப்படி வரலாற்றில் இல்லாமல் போய்விட்டதோ அந்த இடத்தில் இந்த கட்சி போய்கொண்டிருக்கிறது என்ற கவலையின் வெளிப்பாடு தான் இந்த பேச்சுக்கள் எல்லாம். இப்போது புலவர் செவந்தியப்பன், அழகுராஜ் மற்றும் முக்கியமானவர்கள் செங்குட்டுவன் போன்றவர்கள் எல்லாம் நேற்று பெரும் கூட்டமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். இதில் திமுக வேண்டுமென்றே மதிமுகவே உங்கள் தாயக கட்சியை பழிவாங்குகிறதா? திமுகவின் மீது உங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறதா, இல்லை தொடர்ந்து அரசியலில் திமுகவோடு பயணிக்கப் போகிறீர்கள்? நிச்சயமாக இல்லை. என்னன்னா இவர்கள் அனைவருமே திமுகவிலிருந்து தான் வைகோவுடன் அவர்கள் ஏற்கனவே திமுகவில் இருந்தவர்கள். நீங்கள் சொன்ன டிஆர்ஆர் செங்குட்டனுடைய தந்தை தான் காங்கிரசுடைய கடைசி முதலமைச்சர் பக்தவச்சலத்தை தோற்கடித்தவர். அண்ணாவுடைய இதய நேசிப்புக்குரிய தம்பியாக இருந்தவர் ஐயா ராஜரத்னம் அவர்கள். அவருடைய மகன் தான் டிஆர்ஆர் செங்குட்டன் அவர்கள். அந்த கட்சி தாங்கள் உருவாக்கிய கட்சியிலிருந்து இவருக்காக வந்தவர்கள். அதே போன்றுதான் 19 மாதம் வைகோவிடும் சிறையில் இருந்தவர்கள் அண்ணன் புலவர் செவந்தியப்பன் அவர்களும் வழக்கறிஞர் அழகு சுந்தரம் அவர்கள் இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்தார் வைகோ. தங்களுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள், துரையுடைய வருகையை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுத்து நீக்கப்பட்டார். அப்போ அவர்கள் தாங்கள் உருவாக்கி தாங்கள் வளர்ந்த கட்சியில் போய் சேர வேண்டும் என்று நினைத்த போது வைகோ போய் அங்கே முட்டுக்கட்டை போட்டார். இவர்கள் யாரும் திமுகவிலிருந்து வந்தால் சேர்க்கக்கூடாது, மதிமுக வந்தால் சேர்க்கக்கூடாதுன்னு தடை விதித்து கொண்டே வந்தார். இல்லைன்னா அவங்க எப்பவே 2 ஆண்டுக்கு முன்பாக அவர் போய் சேர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் ஏற்கனவே மதிமுக விட்டு வெளியேறிவிட்டார்கள். வெளியேறிவிட்டார். அவர்களுக்குன்னு சுய விருப்பங்கள், அவர்களுக்கான அரசியல் அபிலாஷைகள் இருக்கு. அவங்க எந்த கட்சியில் வேணாலும் போகலாம். ஆனால் அதை தடுத்து நிறுத்துகின்ற படுபாதக செயலை வைகோ செய்து கூட்டணி தர்மம் தானே, கூட்டணி தர்மம் தானே. அந்த தர்மத்தை அவர்கள் ஒழுங்காக கடைபிடித்து வந்தார்கள். திமுக கடைபிடித்து வந்தது. ஏன்னா வைகோ மன வருத்தப்படக்கூடாது வயதான காலத்தில் என்று அவர்களை சேர்க்காமலே இருந்தால், இப்போ அவர் விலகிவிட்ட காரணத்தினால் அவர்கள் இப்போது சேர்கிறார்கள் என்றால் அது வரவேற்க வேண்டிய செய்தி தான். இப்பொழுது உங்களுக்கு வழி சரியாக அமைந்திருக்கிறது. திமுகவில் நுழைவதற்கு அறிவாலயம் மகாபலிபுரத்திலிருந்து பயணிக்கப் போகிறது எனது கேள்வி சரியா? இல்லை, திராவிட வெற்றி கழகம் என்கின்ற ஒரு இயக்கத்தை நாங்கள் கட்டமைத்திருக்கின்றோம். நாங்கள் பெரிய வலிமையான இயக்கம் என்று நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் வலிமையான எண்ணம் கொண்ட ஒரு அடர்த்தியான திராவிட இயக்க சிந்தனை, சித்தாந்த ரீதியாக. எனவே தான் எங்களுடைய இந்த ஏறக்குறைய 9 மாத அரசியல் பயணத்தை நீங்கள் உற்று நோக்கினார்கள்னா இந்த 9 மாதம்தான் திராவிட வெற்றி கழகத்தோடைய அரசியல் பயணம். ஆனால் எங்களுடைய அரசியல் பயணம் 32 ஆண்டு காலம் நீட்சி கொண்டது. அந்த 32 ஆண்டு கால மதிமுக பயணம் என்பது 1916 நீதி கட்சியிலிருந்து இந்த பயணம் துவங்குது. ஆக நூற்றாண்டு கடந்த திராவிட இயக்கத்தின் பயணத்தை திராவிட வெற்றி கழகத்தின் மூலமாக நாங்கள் தொடர்கிறோம். ஒன்று, அதன் சாட்சியாகத்தான் தமிழ்த்தாயின் தலைவரின் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த செப்டம்பர் 15 திராவிட வெற்றி கழகத்துடைய கொடியை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அண்ணாதான் சொன்னார், கருப்பு சிவப்பு சரிபாதியாக இருக்கிறது, எதிர்காலத்தில் கருப்பு நிறம் குறைந்து சிவப்பு மிகுதியாகும் என்று சொன்னார். அதே எண்ண ஓட்டத்தின் அடிப்படை தான், அதே கருத்தியல் அடிப்படையில் தான் திராவிட வெற்றி கழகத்துடைய கொடியில் 1 பாகம் கருப்பு 3 பாகம் சிவப்பு வைத்து அதில் 7 நட்சத்திரங்கள் நாங்கள் பொறித்தோம். அந்த 7 நட்சத்திரங்கள் எது என்று கேட்டால், திராவிட இயக்கத்துடைய பிதாமகனாக மூலவர்களாக இருந்த டாக்டர் நடேசனார், சர்பிடி தியாகராயர், TM நாயர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, இந்திய அரசு சாசனத்துடைய தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், உலக தொழிலாளர் உலகத்துடைய தலைவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இதுதான் எங்களுடைய கருத்தியல் தலைவர்கள். இந்த கொடியை செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் விழாவில் காஞ்சிபுரத்தில் அண்ணாவுடன் அரசியல் பயின்ற ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் இந்த கட்சியுடைய கொடியை அறிமுகப்படுத்தினார். அப்போது நாங்கள் கட்சிக்கு பெயர் வைக்கவில்லை. எங்களுடைய சித்தாந்தவாதியாக நாங்கள் கூடியிருக்க என்னுடைய தோழர்கள் ஒன்றிணைந்து இந்த பயணத்தை அடுத்த நகருக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இயக்க கட்டுமான பணிக்கு நாங்கள் பெரிய அளவில் திட்டமிட்டு கொண்டு வந்தோம். திட்டமிட்டு எந்த பெயர் வைப்பது, சமீப காலத்துக்கு ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் உருவான கட்சிகளில் ஒன்றில் கூட திராவிடம் என்ற பெயர் இல்லை. அண்ணன் வேல்முருகன் உருவாக்கிய கட்சி தமிழக முன்னேற்ற முன்னணி, தமிழக வாழ்வுரிமை கட்சி. அண்ணன் சீமானவர்கள் உருவாக்கிய கட்சி, அது மீள் உருவாக்கம் செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி.
அண்ணன் தினகரன் உருவாக்கிய கட்சி வந்து அமமுக. இப்படி திராவிடம் இல்லாத ஒரு சொல்லாடல் வருகின்ற காரணத்தினால் அந்த திராவிடம் நிச்சயமாக இடம்பெற வேண்டும். ஆனால் ஒருபோதும் மறுமலர்ச்சி என்ற சொல்லாடல் வந்துவிடக்கூடாதுன்னு மிகுந்த கரிசனத்தோடு எங்களுடைய தோழர்கள் ஒன்று கூடி, ஏனென்று சொன்னால் நாங்கள் அங்கிருந்து யாசகம் பெற்று வந்தோம், நாங்கள் அவங்களோட ப்ராடக்ட் என்பதே எதிர்காலத்தில் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த திராவிடத்தின் அடையாளத்தை மீட்பதற்காக திராவிட வெற்றி கழகம் என்று கழகத்தை பெயர் சூட்டினோம். அதை எந்த நாளில் நாங்கள் துவங்கினோம் என்று சொன்னால் 1916ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி இந்த மண்ணில் எந்த நாளில் நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்டதோ அதே நாளில் தான் திராவிட வெற்றி கழகம் கடந்த ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள் திராவிட வெற்றி கழகம் என்ற பெயர் நாங்கள் சூட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பயணம் என்பது திராவிட இயக்கத்தின் வழிவடைந்தது. ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்க்காத மாயஜாலத்தை மக்களின் மனங்களை வென்றிருக்கிறது. இந்த வெற்றி கழகம் அடுத்த பயணத்தில் தொடரும் என்றுதான் வாய்ப்புகள் உண்டு. அப்படித்தானே? ஆட்சியை பிடிப்பதை தாண்டி வெற்றி கழகம் என்ற பெயர் நீங்கள் அவர் வெற்றிக்கு பின்னால் வைக்கவில்லை. அப்படித்தானே? இல்லை, வெற்றி கழகத்திற்கு பின்னால் தான் வைத்தீர்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் பலமான சரிவில் இருக்கிறது. நிச்சயமாக இல்லை, ஒருபோதும் இல்லை. ஏன் நீங்கள் முட்டு கொடுக்கிறீர்கள்? இல்லை, இவ்வளவு நாளும் வைகோ இருக்கின்ற போது முட்டு கொடுக்காத நீங்கள் இல்லை. நான் கேட்ட கேள்வியை முடிப்பதற்கு முன்பு பலமாக இல்லை என்று சொல்லுவேன். இதை விட பெரிய சரிவுகளை கடந்த காலத்தில் சந்தித்திருக்காங்க. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருந்த திமுக அடுத்த தேர்தலில் நான் ஆட்சியை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் இது பெரிய சரிவு அல்ல, இது ஒரு இடைக்காலம் தான். திரு சத்யா, இந்த பேட்டியை திமுக தலைமை பார்க்கத்தான் போகிறது. நிச்சயமாக உலகமே பார்க்க. ஆனால் நான் கேட்பதற்கு முன்பு வைகோ வெளியே போனவுடன் நான் கேள்வியை முடிப்பதற்கு முன்பு இல்லை இல்லை என்று பலமாக ஆதரவு கொடுப்பது நோக்கம் என்ன? இல்லை, நீங்க பலமான பின்னடைவு பலமான தோல்வி என்று சொன்னபோது அது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். பலமான வாக்கு வங்கி பெற்றிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல அல்லது இந்திய அரசியல்ல ஒரு வலுவான கட்டமைப்பு கொண்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எது என்று கேட்டால் இன்னைக்கும் திமுக, அது இடத்துல அண்ணா திமுக இருந்திருக்கிறது. எங்கே அண்ணா திமுக எங்கே இருக்கிறது? நீங்கள் இவ்வளவு விவரம் தெரிந்தவர், 7 நட்சத்திரங்களுடைய சித்தாந்தவாதி, அருமையாக உள்ள நூல்களை பிடித்த கற்றுணர்ந்தவர், நாடறிந்த நல்ல பேச்சாளர். நானே கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் தேவை திமுகவுக்கு தேவை, உங்கள் தேவை திமுகவுக்கு தேவை. 1991 கொலைப்பழி சுமத்தப்பட்ட இந்த இயக்கம் அன்று தனித்து நின்று பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 23 விழுக்காடு. இன்று அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். 12% கொண்ட காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் IUMலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டும் வெளியே போய்விட்டார்கள். 1 1 2 5 2 7 7 3 10 என்ற கணக்கு தான் தமிழ்நாட்டு அரசியல். 1952 57 62 67 பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்திற்கு பின்பும் 1977 80 84 இப்படிப்பட்ட கடந்த காலங்களிலும் இந்த ஃபார்முலா தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது. 25 விழுக்காடை வைத்துக்கொண்டு திமுக எப்படி வெற்றி பெற முடியும்? அது காலம் நிச்சயமா அதுக்கான பதிலை கொடுக்கும். நான் கேட்பது காலம் கொடுப்பது இருக்கட்டு. நான் சொன்ன ஈக்குவேஷனை ஹவு கேன் யூ டினை? 1 9 கூட்டினால் 10 வரும், மாற்றம் இல்லை. 2 10 கூட்டினால் 10 வரும், 10. அப்போ அந்த 10 என்ற சித்தாந்தம் அந்த 2 கூட்டுகின்ற போதுதான் வரும் என்பது உங்களுடைய கேள்வி. என்னுடைய கேள்வியில உண்மை அதுதானே. உண்மை அதுதான் வைத்துக் கொள்வோம். ஆனால் இந்த 2 தனியா நிற்கட்டும், 1 தனியா நிற்கட்டும், இந்த நீங்க சொன்ன இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு அல்லு சில்லு கட்சிகள் சொன்னார் இல்லையா, அந்த அல்லு சில்லு கட்சிகள்லாம் தனியா நிக்கட்டும், திமுக தனியா நிக்கட்டும், வெற்றி பெறுவது யாருன்னு பார்ப்போம். அந்த பேச்சு இல்லை இந்தியா, அந்த பேச்சு இல்லை. இந்திய அரசியலமைப்பு அப்படி சொல்லவில்லை. இது ஜெர்மனுக்குத்தான் சூட் ஆகும். தனித்துவமாக பெறுகிற கணக்கீட்டின்படி இடஒதுக்கீடுகளை இடத்தை பெறுவது ஜெர்மனுக்கு சூட் ஆகும். உங்களுடைய முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அடிக்கடி சொல்வார் 80 காலகட்டங்கள், எனக்கு நன்கு தெரியும். இப்பொழுது கேட்கிறேன், யதார்த்தத்தை மட்டும் பேச வேண்டும். 1%, 1.5%, 2%க்குள் பலர் இன்றைக்கு மாயாக மறைந்து போனார்கள். 8% வைத்திருக்கிற தமிழ் தேசியத்தின் மாபெரும் தலைவனாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட சீமான் வீழ்ச்சிக்கு போகிறார். 11% வைத்திருக்கிற பாஜக வீழ்ச்சிக்கு சென்று விட்டது. எல்லா வாக்குகளும் தனித்து நின்று 35% பெற்றுவிட்டது. யாரு? விடுதலை தாவேகா. இப்போது பிளஸ் அவர்களோட ஒரு 10%, 8% கூட இருக்கும். இன்னும் பலர் காத்திருக்கிறார்கள். தே ஹவ் பீன் வெயிட்டிங். ஆனால் திமுகவுக்காக இப்பொழுது என்ன வாய்ப்பு உண்டு? நீங்கள் சொல்கிறீர்கள் 8 10 1, இந்த கூட்டணி இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? சொல்லுங்கள். சொல்லுங்கள். இதில் ரொம்ப சிறப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது துவக்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்காக தூக்கப்பட்ட இயக்கம் அல்ல.
முதல்ல நம்ம சொன்னோம் இது அப்படி என்றால் சத்யா நீங்கள் சுற்றி வளைத்து பேச வேண்டாம். இல்லை, இது ஒரு நீங்கள் சமுதாய சுற்றி வளைத்து இயக்கமாகத்தான் பேச வேண்டாம். பார்க்கப்பட்டது. சத்யா நீங்கள் சுற்றி வளைத்து பேச வேண்டாம். 25%, 35% சமமாகாது. 35 பிளஸ் ஒரு 10 45 இருக்கும்போது இந்த 25%த்தில் கொங்கு நாடு கட்சியை வைத்துக்கொண்டும் முக்குளத்தோர் புலியை வைத்துக்கொண்டும் மனிதநேய மக்கள் கட்சியை கொண்டும் மனிதநேய ஜனநாயக கட்சியை கொண்டும் எப்படி வெற்றி பெற முடியும்? நிச்சயம் எப்படி வெற்றி பெற முடியும்? நிச்சயம் வெற்றி எப்படி வெற்றி பெற முடியும் சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை காரணங்கள் தான். ஆதரவு வாக்குகளை கடந்து எதிர்ப்பு வாக்குகள் தான் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தீர்மானிக்கும். எனவே இந்த ஒரு மாத ஆட்சி இருக்கிறது இல்லையா, தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி, இந்த ஆட்சி என்பது ஒரு நன்றாக இயங்கிக் கொண்டிருந்த அரசு இயந்திரம் இப்போது 2 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. அது யாராலும் மறுக்க முடியாது. 2 ஆண்டுகள் இந்த 45 நாட்கள் 40 நாட்கள் 2 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆட்சி ஏதோ ஒரு 10 ஆண்டுகள் நடந்த ஒரு ஆட்சி போன்று ஒரு வெறுப்பும் சலிப்பும் மக்கள் மத்தியில் வந்திருக்கு. வாக்களித்தவர்களே இன்னைக்கு அந்த சலிப்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நீங்கள் சொல்வது சரிதானா? நீங்கள் மிகச்சிறந்த கல்வியாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். சாதாரணமார்கள் சொல்வதும் திரு மல்லை சத்யா சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குன்னு பார்க்குறேன். நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள்? தேனிலவு பீரியடே 6 மாதம் நீங்கள் தான் கொடுத்தீர்கள். நீங்கள் அல்ல, எல்லாரும் கொடுப்பார்கள். அதில் ஒரு பகுதி கூட முடியவில்லை திரு சத்யா. இல்லை, அதற்குள் என்ன வெறுப்பு? அதற்குள்ள என்ன வெறுப்பு உங்களுக்கு சொல்லுங்கள். குறைந்த நீங்கள் எதையோ மனசிலே அசை போடுகிறீர்கள். நிச்சயமாக இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமைகள் எப்படி போயிட்டு இருக்குது, அமைச்சருடைய செயல்பாடுகள் கணிக்கப்படுகிறது, பல்வேறு கூறுகளை நாம் பார்த்தாகணும். அரசியல் நிலைப்பாடுகள் நீங்கள் விஜய் ஒரு விதிவிலக்காக இருக்கலாம், ஈ கேன் பி எக்ஸெம்ஷன், வெரி குட். ஆனால் விதிவிலக்குகள் விதிகளாகாது. ஒரு கூட்டு முயற்சியின் வெற்றியாகத்தான் இதை பார்க்க முடியும். இந்த கூட்டு முயற்சியில் பல்வேறு பின்னடைவுகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்க்க போனால் இப்போ ஷோபா மாடல்னு இந்த ஆட்சிக்கு பேர் வந்துடுச்சு. இன்னைக்கு கூட கனடாவில் காலையில் பத்திரிகையில் படித்தேன், இட் இஸ் a portrait, it is a illusion. இல்லை, காலையில் portrait, it is a illusion. காலையில் சித்தரிக்கப்பட்டது பொய்மையானது இல்லை, நிச்சயமாக இல்லை. காலையில் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், தினத்தந்தி பத்திரிகையில் பார்க்குறேன், கனடாவில் ஒரு வீட்டில் இருந்து ஷோபா எடுத்து வீதியில் போட்டு போகிறாங்க. ஆமாம், போடுவாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி ஆமாம், என்னன்னு கேட்டால் ஒருவேளை அவங்க புதிய சோபா வாங்கலாம். அங்கே என்னுடைய உறவினர்கள்லாம் அமெரிக்காவில் 35 குடும்பம் இருக்கிறது, ரோட்டில் கொண்டு போய் விட்டு போவார்கள். நான் என்ன தேவையானவர்களை எடுத்துக்கொண்டு போவார். இல்லை, அவங்க எடுத்து காட்டில் போடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பின்பற்றி அது திரும்ப அந்த ஷோபா எடுத்து போயிட்டு மறுசுழற்சி பண்ணுற இடத்துல போடுங்க அப்படின்னா. கனடான்னு சொல்கிறதுக்கான காரணங்கள், கனடாவில் தொடர்பு கொண்ட கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ ஒருவேளை இங்கிருந்து சோபா அங்கே போச்சான்ற கேள்வி நான் சொல்வது மூலமாக அவங்க புரிஞ்சுப்பாங்க என்ன சோபா சொல்ல வராங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுகிறீர்களா? நிச்சயமாக கிடையாது. நீங்கள் வந்த இடத்தை மீண்டும் சுட்டி காட்டுகிறீர்களா? ஒருபோதும் கிடையாது. கனடாவோடு ஏன் இதை சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. கனடாவில் இன்று காலை செய்தி பத்திரிகையில் பார்த்த செய்தி, பழைய சோபாவை கொண்டு வீதிகளுக்கு அதை ஒரு காட்டுப்பகுதியில் போட்டுருவாங்க. அதை எதிர்விட்டு அந்த வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சு இது போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வண்டியில் தூக்கி அந்த பழைய சோபா போட்டு அனுப்புறாங்க. அப்போ புது சோபா இங்கிருந்து போச்சாலும் எனக்கு தெரியாது. ஆனால் சோபா கதைகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம மறந்துவிடக்கூடாது. ரொம்ப சிறப்பாக பேசுகிறோம், இன்னும் நிறைய பேசுகிறோம். இருந்தாலும் இன்னும் ஒரு சில கேள்விகளோடு நிகழ்ச்சிக்கு முறைக்கு வந்துடும். தாங்கள் இப்போ வைகோ அங்கே சேர்ந்ததும் துரை கருணா அங்கு சேர்ந்ததும் நீங்கள் அவர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதும், இதையெல்லாம் இணைத்தும் தற்போதைய ஆட்சி சூழல் எப்படி இருக்கின்றது, தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் ஒட்டுமொத்தமாக எப்படி மாறப்போகிறது, உங்களுடைய நிறைவான கேள்வி இதுவாக. இப்போ வைகோ அவர்களிடமும் துரையவரிடம் அரசு எச்சரிக்கையாக இருக்கும்னு நம்ம சொல்லிட்டு வரோம், தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். உங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான உணர்வுகள் இப்போ ஆட்சிக்கே ஏற்பட்டுச்சு கசப்பான உணர்வு. பொதுக்குழுல அவர் என்ன பேசுகிறாரு, 1.5 மணி நேரம் பட்டினப்பாக்கத்தில் போய் நான் பட்டினப்பாக்கம் தான் வீடு, அங்கே தான் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அவர் மாற்றி சொல்கிறார், பனையூரில் போய் பார்த்தேன். ஒருவேளை பார்த்துருக்கலாம், பனையூரில் போய் 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்போ தான் விஜய் அவர்கள் சொன்னார், உங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். அதையும் வெளியே சொன்னார். அதையும் வெளியே சொன்னார். இதுதான் முதலமைச்சருக்கு தர்ம சங்கடத்தை, ஆட்சிக்கு கெட்ட பேர் கொண்டு. ஒருவேளை வைகோ அவர்களுடைய வயது கோளாறுனால் அப்படி பேசி நிச்சயமாக இல்லை. அவர் தெளிவாக இருக்கிறார், சுயநினைவோடு இருக்கிறார். சுயநினைவு இல்லை என்று யார் சொன்னார்? நீங்களே சொல்லிக் கொண்டா நான் என்ன செய்வது? இல்லை, சுயநினைவு இல்லைன்னு சொல்லி 4 ஆண்டுகள் முன்பாக நடித்த நாடகம் பொய் என்பது இப்போ உறுதியாகுது. அவர் என்ன சொன்னார், என்னால் இயங்க முடியல, கை காலெல்லாம் அப்படியே ஆடிக்கிட்டு. ஆமாம், அது உடல்நல பாதிப்பு வருவது தானே. ஏதோ நரம்பு தளர்ச்சி வந்த போல நினைவாற்றல் பேசும் அந்த ஒரு காணொலியை பேசும்போது அப்படியே முடிச்சிட்டார், பேசவே இல்லை. கடைசி வரல அந்த காணொலி கூட. எதற்காக இந்த நடிப்பு? மகன் அரசியலுக்கு வரணும், மல்லை சத்யா வீட்டுக்கு அனுப்பணும். ஓ, இதிலும் இவ்வளவு பெரிய சதி இருக்கிறது.
நிச்சயமா இப்போ இன்னும் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி வராரு. ஜேசிபி இப்பொழுது நன்கு பதை மாதிரியே பேசுகிறார் அவர். பழைய மாதிரி வராரு. அந்த ஜேசிபி அந்த தொங்கிக்கிட்டு போறாரு. போய் முள்ளு வெட்டுறாரு. நான் இப்போ முள்ளு வெட்டுறீங்கல்ல, அரசுக்கு ஆதரவாக தானே அந்த முள்ளு வெட்டுறீங்க. நீதிமன்றத்தின் உத்தரப்பிரகாரம் நீங்கள் போய் வெட்டிருக்கீங்க. இப்போ வந்து 4 இடத்துல இன்னைக்கு வெட்டிட்டு வரீங்க. வேலிக்கத்தான் முள் வெட்டுறது வந்து வெட்டப்பட்ட முள்ளுக்கு வந்து அந்த முள் இருக்குல்ல, அந்த வேலிக்கத்தான் விறகு, அந்த விறகு விற்று அந்த பணத்தை நீங்கள் கஜானால அரசு கருவூலத்தில் நீங்கள் சேர்க்கணும். கடந்த காலத்தில் நீங்கள் அந்த முள்ளை வெட்டி ஒரு கும்பல் அது வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு போய் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் வந்து தகராறு பண்ணார்கள். இப்போ நீங்கள் வெட்டிய முள்ளுக்கெல்லாம் வெட்டி அந்த விறகுக்கெல்லாம் பணத்தை விற்று அந்த பணத்தை வந்து கஜானா அரசு கருவூலத்தை நீங்கள் சேர்க்கணும். உங்கள் ஆட்கள் எடுத்துன்னு போயிடக்கூடாது. இந்த எச்சரிக்கை நான் தமிழ்நாடு அரசு சொல்கிறேன். இவங்க கிட்ட வா. இப்போ சமீபத்தில் இந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து மராமத்து பணி செய்தேன், இது போன்ற வேலிக்கத்தான் முள்ளை வந்து 3.5 லட்சம் ரூபாய்க்கு நான் வெட்டினேன் அப்படின்னு பில் போட்டிருக்கிறார். 3.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் முள் வெட்டி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்போ அந்த முள்ளோட விலை எவ்வளோ இருக்குன்னா எப்படி ஒரு 10 லட்சம் இருக்கணும். இந்த வெட்டின முள்ளை நீங்கள் விற்றுருக்கணும்ல, அந்த பணம் எங்கே என்பது தான் இவர் ஃபோர்ஜரி பண்ணார் என்பது ஒரு நிரூபணம் ஆயிடுச்சு. ரைட். இப்போ நாங்கள் கேட்குறேன்னு, இப்போ நீங்கள் வந்து விளம்பரம் செய்கிறீங்க. அவர் வருகிறார், முள்ளு வெட்ட போகிறார், ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலத்துங்க இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி வருகிறார்னு சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் வந்து கட்சிக்காரனை இம்சைப்படுத்தி அவன் ஏற்கனவே பட்ட கடன்லாம் இன்னும் தீராமல் இருக்கின்ற போது இப்போ சீமக்கருவேல மரத்தை நீங்கள் வெட்ட போகிறோன்னு இப்போ உங்களுக்கு நீங்கள் செலவு செய்துட்டு இருக்கீங்கல்ல பல்லாயிரக்கணக்கில் வெட்டப்படுகின்ற அந்த மரங்களை விற்று அரசு கருவூலத்தில் சேர்க்க வேண்டும் என்கின்ற இந்த பொறுப்புணர்வு வைகோவர்களுக்கு ஜனநாயக பண்பு இருக்குன்னா அதை விற்று அரசு கருவூலத்தை சேர்க்கணும். இதை அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும் என்பது நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பெயரை கொண்டு வருகின்ற இடத்தில் வைகோ எப்பொழுதுமே தயங்க மாட்டார். இப்போ நாளை மறுநாள் வந்து ஸ்டெர்லைட் எதிர்த்து போராட்டம் நடத்த போறார் தூத்துக்குடியில். இப்போ தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம், திடீர்னு திருவள்ளூர் சிலைக்கு காவி சாயம் பூசப்பட்டது, அதே போன்று தமிழ்தாய் வாழ்த்து மறுதளிக்கப்பட்டது, செண்பகவெளி அணை கட்ட பிரச்சனை, சீமக்கருவேலை மரம் வெட்ட போறேன்னு தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்னை சேர்த்து கூட்டணியில்னு சொல்லி இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதற்கான இந்த ஜோர்டன் செய்து கொண்டோம். இப்போ நாளை மறுநாள் கூட தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட் ஆலை இப்போ எதிர்த்து இப்போ போராட்டம் நடத்த போறீங்க. அவங்க வந்து இப்போ ஆலை மூடப்பட்டிருக்கிறது. ஆலை எதிர்த்து இப்போ நீங்கள் எதுக்கு போராட்டம் நடத்த போறீங்க? என்ன நடக்குது இதுக்கு பின்னால? திருப்பி கேட்டால் அகர்வாலுடைய மகன் இறந்து போய்விட்டார். இப்போ அவர் இறந்து ஒரு வருஷம் ஆகிவிட்டார். இனி இந்த உலகமும் வேண்டாம், எனக்கு பணமும் வேண்டாம், தொழிலும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார் ஸ்டெர்லைட்டுடைய ஓனர். காரணங்கள் இல்லாமல் காரியம் இல்லை என்பது வைகோடைய நடவடிக்கையின் மூலமாக தெரியும். எப்பொழுதுமே அவர் ஸ்டெர்லைட்டை ரன் பண்ண போன்றதில்லை. அவருடைய பிள்ளை இறந்து போய்விட்டார். ஆனால் ஒன்றை நம்ம மறந்துடக்கூட, ஒரே பையன் தான். இதுல ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வேற யாருக்காக போராட்டம்? இன்னைக்கு நீங்க போய் இப்போ நம்ம வீட்டுக்கு மின் வயர் பண்ணணும்னா மின்னை காட்டில் இன்னைக்கு விலை உயர்ந்து போச்சு. கண்டிப்பாக. ஏன்னு கேட்டால் காப்பர் விலை வெளியே போச்சு. ஏன் காப்பர் விலை ஏறி போச்சு? இந்த வைகோ வந்து போராட்டம் நடத்தினாரு, அதால் இப்போ வந்து மூடப்பட்டுச்சு. இப்போ வந்து வெளிநாட்டில் நாங்கள் இறக்குமதி செய்கிறோம், விலை ஏறி போச்சுன்ற நிலைமை இன்னைக்கு உருவாகி இருக்குது. இந்த நிலைமை யார் செய்தவர்? வைகோ தான் செய்து வர்றார். இப்போ மூடப்பட்ட ஆலையை திரும்ப நீங்க வந்து மூடணும்னு எதுக்கு போராட்டம் நடத்துறீங்க? இப்போ ஒருவேளை திறந்துட்டாங்கன்னா நீங்க போய் அங்கே போய் திறப்புது போராட்டம் நடத்துறது சரி. ஆனால் இப்போ இந்த போராட்டம் நடத்துறது எதுக்காக? சும்மா நாள் நீங்கள் வந்து சமூக அமைப்புகள் கூட்டு இயக்கங்கள்லாம் நினைக்கிறாங்களா, என் பின்னால் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறது என்ற ஒரு மாயாஜாலத்தை உருவாக்கி விஜயை நம்ப வைக்கணும், தாவைக்காவை நம்ப வைக்கணும்னு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. ஆனால் தாவைக்கா அவங்களோட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். சிறப்பு. சமாதானம் இல்லாத பல கேள்விகளை ஒரு 40 நிமிடத்திற்கு முன்பு வரை மகாபலிபுரத்தில் ஓடுகிற இயற்கை அன்னையான கடலை அணைகட்டி திறந்து விட்டார் போர் மல்லை சத்யா. எல்லா கணைகளையும் நீங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறீர்கள். இதை காற்றொலியில் உலகத் தமிழர்களுக்காக நாங்கள் பயிர்க்கிறோம். மிகுந்த கண்ணியத்தோடு நம்முடைய கேள்விகளில் முகம் சுளிக்காமல் பலவேறு பணிகளுக்கிடையே எமக்கு நேரம் ஒதுக்கியதற்கு ஜெம் தொலைக்காட்சி உங்களுக்கு உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட வெற்றி கழகத்தின் சார்பில் ஜெம் தொலைக்காட்சிக்கும் தங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லுகின்றேன். வணக்கம்.